நீங்க சொல்றீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு. சில கட்சிகள் பணம் கொடுத்து அந்த ஓட்டை விலைக்கு வாங்குறாங்க. அது நீங்க எப்படி தடுக்க முடியும்? இவ்வளோ நம்ம முயற்சி பண்ணா கூட தடுக்க முடியல. இதுக்கு என்ன மாற்று வழியா சொல்ல முடியும் உங்களால? நான் ஒண்ணு சொல்றேன். நம்மள எவ்வளவு பேரு ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை நம்மளால தட்டி கேட்கவே முடியலையே, நம்மளால இயலாமையில இருக்குமே, நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதானே எவ்வளவு பேர் யோசிக்கிறோம். கரெக்டுங்களா? ஒவ்வொரு தடவையும் கரப்ஷன் எஸ்பெஷலி கரெக்டுங்களா நடக்கும்போது அதுதானே நம்ம யோசிப்போம். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இங்க அது பணம் கொடுத்தாதான் நடக்குது, இங்க பணம் கொடுத்தாதான் நடக்குது அப்படின்லாம் சொல்லும் போதெல்லாம் யோசிப்போம். ஆனா ஒண்ணு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. கரப்ஷன் எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு தனி மனிதன் இருந்து ஆரம்பிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ ஒரு ஓட்ட பணத்துக்காக நீங்க விக்கிறீங்களோ அதுதான் லஞ்சம். லஞ்சம்ன்றது அங்க இருந்துதான் ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் ஆபீஸ்லயோ அதிகாரத்துல இருக்கிறவங்களோ அரசியல்வாதியினால லஞ்சம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இல்லை. ஒரு தனி மனிதன் எப்போ தன்னுடைய சுயமரியாதையை இழந்து தனி ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் தன்னுடைய உரிமையை பணத்துக்காக விட்டு கொடுக்குறானோ லஞ்சம் தானே. நான் பணம் வாங்கிட்டேன், ஓகே, நான் உனக்கு இது பண்றேன், இது பேர் தானே லஞ்சம். அப்போ ஒரு தனி மனிதனா நம்ம அதை கடைபிடிக்காம நம்ம எப்போ பணம் வாங்கி நம்ம ஓட்டு போடுறோன்ற ஒரு நிலைமை இருக்கு, அந்த நிலைமை இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்ப கரப்ஷனை எப்படி அழிப்பீங்க? கரப்ஷன் அழிக்கிறதுக்கு என்ன வழின்னு நீங்க கேக்குறீங்க சார். சின்ன எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே கரப்ஷனுக்கு எகென்ஸ்டா இருக்கணும்னா ஒண்ணும் பண்ண வேணாம். நம்ம போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி நம்ம சக்திக்கு முடியாத விஷயம் எல்லாம் பண்ண வேணாம். ஆனா நம்மளால முடிஞ்ச விஷயம் கரப்ஷனுக்கு நம்ம பிடி கொடுக்காம இருக்கனால எவ்வளவு பேர் டிராபிக் போலீஸ்ட மாட்டினா டிராபிக் போலீஸ் ரொம்ப நேர்மையானவங்களா இருந்தாலும் அப்படியே சைட்ல போய் காதுகிட்ட சார் ஏதாவது கவனிக்கிற விட்டுருங்களான்ட்டு எவ்வளவு பேர் கேட்காம இருக்கீங்க நீங்க சொல்லுங்க. அது நம்ம ரத்தத்துல ஊறி போன மாதிரி ஆகுதுல்ல. தனி மனிதன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் கரப்ஷன்ல இருந்து வெளியே வரணும். அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஓட்டுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும். அவன் ஓட்டை ஒன்ஸ் வித்துட்டான் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மற்ற எல்லா கவர்மெண்ட் அதிகாரிகளுக்குமே லஞ்சம் வாங்கக்கூடிய அந்த பொறுப்பை ஒரு மனிதன், தனி மனிதன் யாரெல்லாம் பணம் வாங்குறாங்களோ அந்த பொறுப்பை அவங்க தாரை வார்த்து கொடுக்கிறார்கள் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே அதை புரிஞ்சுக்கணும். இத தனி மனிதன் உணராம நான் அவனை குறை சொல்றேன், இவனை குறை சொல்றேன், அவங்க தட்டி கேட்க மாட்டாங்களா, இவங்க தட்டி கேட்க மாட்டாங்களான்னா நம்மளே ஒழுக்கம் தவறிட்டு நம்மளே நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டாகாம நம்ம தன்மானத்தை இழந்து நம்ம பணத்துக்காக ஓட்டை வைக்கும் போது இன்னொருத்தர் பணம் வாங்கதான் செய்வாங்க, லஞ்சம் இருக்கதான் செய்யும். மாற்றம் எப்பொழுதுமே தனி மனிதன் இருந்து வந்தா மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும்.